நேற்று ப்ளவுஸ் கட் பண்ணுற வீடியோ போட்டிருந்தோம். அப்புறம் ஸ்டிச் பண்ணுற வீடியோ நீங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அதனால இன்னைக்கு அதுக்கான வீடியோ தான் இது. ஃபர்ஸ்ட்லேருந்து ஒன்று ஒன்றா ஒவ்வொரு ஸ்டெப்பாக உங்களுக்கு புரியும்படியாக நான் சொல்லித்தரேன். இது வந்து நம்ம இப்போ கை தான், லைனிங் ப்ளவுஸ் தான் இது. இப்போ லைனிங் தான் நம்ம இந்த அளவு. இது வந்து நம்ம எக்ஸ்ட்ரா விட்டு தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். நம்ம இப்போ சுற்றிலும் தையல் போட்டு எப்படி தைக்கலான்னு ஒவ்வொன்றா நீங்கள் பாருங்கள். கால் இன்ச்சில் தான் தையல் போடணும். என்ன கொட்டடிக்குது. இப்போ நம்ம ரெண்டு கையும் இதே போல் 4 இன்ச் அளவில் நம்ம தைச்சாச்சு. இனி இதுக்கு படிமான தையல் போடணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா துணியை இப்படி திருப்பிடுங்க. திருப்பிட்டு நம்ம 4 இன்ச்சில் நம்ம தைச்சிருக்கோம். அதை திருப்பி இந்த லைனிங் மேலே வைக்கணும். இப்படி திருப்பி இந்த லைனிங் மேலே வச்சு ஏற்கனவே நம்ம தைச்சிருப்போம் தெரியுமா, அந்த தையல் பக்கத்தில் போட்டுருங்க. இந்த தையலுக்கு இந்த பக்கம் மெயின் கிளாத்தில் தையல் விழக்கூடாது. இது தைக்கும் போது லேசாக 2 கை வச்சு கொஞ்சம் இழுத்து கொடுத்துக்கிடுங்க. துணி உள்ள சுருண்டு தான் இருந்துடும், அதில் மடங்கி இருந்துடும். அதனால இந்த கையும் அதே போல் இப்படி திருப்பிட்டு இதுக்கு தைச்சதை 4 இன்ச்சும் லைனிங் மேலே வச்சு நம்ம ஏற்கனவே தைச்சிருப்ப தையல் தெரியும், அது பக்கத்திலே போடணும். எந்த காரணத்தை கொண்டு இந்த பக்கம் தையல் வரக்கூடாது, வந்தால் அசிங்கமாக இருக்கும், நம்ம பிரிக்க வேண்டிய வரும். அதனால திருப்பி லைனிங் மேலே தான் தையல் போடணும். நம்ம படிமான தையல் போட்டாச்சு. அதுக்கப்புறம் இந்த லைனிங் அப்படியே உள்ள இப்படி திருப்பி விட்டுருங்க. திருப்பி விட்டுட்டு நீங்கள் கையில் அடிப்பக்கம் தான் தைக்கணும். எவ்வளவுக்கு உங்களுக்கு கீழே எண்டில் போட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் கீழே இப்போ போடுற தையலை கீழே தாத்து போடுங்க. மேலே தூக்கி போட்டால் நல்லா இருக்காது. இப்போ இதுவரையும் போட்டுட்டு அப்படியே சுற்றிலும் லைனிங் மேலே மட்டும் தையல் போட்டுக்கலாம். லைனிங்கில் ஓரத்தில் தான் போடணும். இந்த கையும் அதே போல் உள் பக்கமாக திருப்பி விட்டுட்டு அந்த கை நம்ம எப்படி தைச்சோம் அடியில் லாஸ்ட் எண்டில் தையல் போட்டோம் அதே போல் தான் இதுக்கும் போடணும். எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே நம்ம கட் பண்ணி எடுத்துருங்க.
ஃபுல்லாக கட் பண்ணோன்னா இது போல் கையை மடக்கிட்டு இந்த இடம் மட்டும் பார்க்கணும் கரெக்டாக இருக்கான்னு. இப்போ நம்ம கரெக்டாக இருக்குது. எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா நீங்கள் கட் பண்ணி எடுத்துருங்க. இதுவும் சரியா இருக்கு. இதுலயும் எக்ஸ்ட்ரா நீங்க தைக்கும் போது இதுல முன்ன பின்ன வந்துச்சுன்னா அதை கட் பண்ணி எடுத்துருங்க. இது ஃபுல்லாமே சுற்றிலும் தையல் போட்டா போதும். லைனிங் மேல ஓரத்துல அப்படியே தையல் போட்டு எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா இருக்க கிளாத் எல்லாமே கட் பண்ணி எடுத்துருங்க. ஒரு சைடு சுற்றிலும் தையல் போட்டு எடுத்தாச்சு. இன்னொரு பக்கம் வைக்கும்போது கரெக்டாக பார்த்து வைக்கணும். திருப்பி வச்சிடக்கூடாது. இப்படி இருக்கணும். இந்த கழுத்தை இப்படி ஒன்று பார்த்த மாதிரி பார்த்து வச்சுட்டு நீங்கள் இதை வைங்க. இல்லைன்னா ரெண்டுமே ஒரு பக்கமாக வந்துடும். இப்படி வச்சு விடுங்க, ஆப்போசிட்ல வர மாதிரி. எக்ஸ்ட்ரா கிளாத்தை இதுலேயும் அதில் நம்ம எப்படி கட் பண்ணமோ அதே போல் இதுலேயும் கட் பண்ணி எடுத்துருங்க. நம்ம இப்படி கரெக்டாக இப்படி தைச்சி எடுத்துடணும்.
இதுக்கு இனி டாட் பிடிச்சிக்கலாம். இப்போ நம்ம கட்டிங் வீடியோவில் பார்த்துருப்பீங்க. இதில் அளந்து நம்ம கட் பண்ணி விட்டுருப்பேன். 2.25 இன்ச்சு வரும். அதை கட் பண்ணி என்ன விட்டுருவேன். இந்த கட் பண்ணதுக்கு இந்த பக்கம் தான் மடக்கிட்டு பாருங்க, இதுபோல் பாதியாக மடக்கிட்டு இந்த மடக்குனதுக்கப்புறம் 1 இன்ச்சு இதில் அளந்து பார்த்துங்க. டேப்பில் 1 இன்ச்சு. ஒன்னே 1/4 இன்ச்சு வச்சுடுங்க. இது 36 சைஸு ப்ளவுஸ் இது, அதனால 1/4 வச்சு 1 இன்ச்சு வச்சாலும் போதும். இதில் 1/4 நான் வச்சுருக்கேன். இந்த பக்கம் 2.5 வைக்கணும். இந்த உயரம் இருக்கு பாருங்க, உயரம் 2.5. இதுக்கு ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுடுங்க. இதே போல் இதுலேயும் பிடிக்கணும். இதுலேயும் நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம். என்ன இருக்குது இதில் கட் பண்ணி விட்டுருக்கோம், என்ன இருக்குது. இதையும் இதே போல் மடக்குனதுக்கு அப்புறம் தான் 1/4 இருக்கான்னு பார்க்கணும். இப்படி மடக்கி வச்சுட்டு 1/4 ஒரு மார்க் பண்ணிடுங்க. இந்த பக்கம் 2.5 ஒரு மார்க் வச்சுருங்க. இந்த ரெண்டையும் இப்படி ஸ்ட்ரைட்டாக லைன் போட்டுருங்க. போட்டுட்டு இந்த பாருங்கள், இந்த ஷோல்ட்ரு வந்து நிறைய பேருக்கு ஷோல்ட்ரு லூஸ் வரும். அது நம்ம அந்த டாட் பிடிக்கும்போது இந்த டாட் கரெக்டாக பிடிச்சா அந்த ஷோல்டர் லூஸ் வராது. இந்த ஷோல்டரை பாதியாக மடக்கிடுங்க. மடக்கிட்டு 2 நம்ம மார்க் பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் அது பிடிக்கக்கூடிய இடம் இந்த ஷோல்டர் நேராக வர பாருங்க, அதில் தான் பிடிக்கணும். கிராஸில் எங்கேயா பிடிச்சா ஷோல்டர் லூஸ் வந்துடும். இப்படிங்க இங்கே பாருங்கள், இதில் கொஞ்சம் கீழே தான் தாழ்ந்து வந்திருக்கு. அதுக்காக நீங்கள் ரெண்டையும் சமமாக வச்சு பிடிச்சிடாதுங்க. இதை நம்ம இப்போ கட் பண்ணி எடுத்துடலாம். இதுதான் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு கீழே இறங்கியிருக்குல்ல, இவ்வளோ துணி நம்ம இப்போ கிராஸ் பண்ணி எடுத்துடலாம். இதை நீங்கள் அப்படியே பிடிச்சிடாதுங்க. பிடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் லூஸ் வரும். இப்போ கரெக்டாக வந்துருச்சுல, இந்த மாதிரி பிடிங்க. இது நம்ம பிடிச்ச டாட் எப்படி இருக்கு பாருங்கள். ஒரு டாட் பிடிச்ச உடனே கரெக்டாக இருந்த மாதிரி இருக்கா. இந்த மெத்தடில் பிடிங்க. இதில் இருந்து இந்த ஆம்ஹோல் டாட்டு இதை எப்படி லேசாக நீங்கள் தூக்குனாவே அந்த லைன் கரெக்டாக தெரியும். நீங்கள் இப்படி தூக்கிட்டு விட்டீங்கன்னா அப்படியே தெரியும். அதிலே பிடிச்சிருங்க. கொஞ்சம் இடம் பிடிச்சிட்டு இந்த கேப் அளந்து பார்க்கணும். இந்த மெயின் டாட் நம்ம இப்போ ஒன்று பிடிச்சிருக்கோம் தெரியுமா, அதுலேருந்து ஒரு 2 இன்ச்சு 2 இன்ச்சில் நீங்கள் இப்படி மார்க் பண்ணிடுங்க. உள்ள கை வச்சு இந்த துணி வந்து விலகும். ஏன்னா லைனிங் துணி பார்த்தீங்களா, அதுலேயும் இது பூனம் கிளாத், அதனால கொஞ்சம் கை வச்சு உள்ள கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு தைங்க. அதே போல் இந்த சைடு நீ ஒரு டாட் பிடிச்சாச்சு. இந்த டாட்டை நம்ம இதுக்கு அளவுக்கு வச்சுக்கலாம். உங்களுக்கு இந்த டாட் பிடிக்கிறதுல ஏதாவது டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு இதுக்கான வீடியோ தனியாக உங்களுக்கு போட்டு சொல்லி தரலாம். ஏன்னா இந்த இடத்துல தான் எல்லாருக்குமே டவுட் வரும். இந்த 2 டாட்டை நம்ம பிடிச்சாச்சு. இந்த 2 டாட்டையும் அப்படியே மடக்கிடுங்க. மடக்கணுன்னு ஒரு சென்டர் வரும். நீ பாருங்க, இதை அப்படியே வச்சு இதுக்கு நேர் தான் பிடிக்கணும். இது வந்து ஃப்ரண்ட் கழுத்து பக்கம் உள்ள டாட்டு. கொஞ்சம் இடம் தைச்சிட்டு இதுக்கும் பாருங்கள், மெயின் டாட் இருக்கா, அதுலேருந்து 1.5 இன்ச்சு 1.5 இன்ச்சு எந்த இடத்துல வருவோ அந்த இடத்துல நீங்கள் மார்க் பண்ணால் போதும். மார்க் பண்ணிட்டு அப்படியே தைச்சாச்சு. இனி இந்த பக்கமும் அதே போல் தான் 2 டாட் இருக்கு பாருங்க, ஏற்கனவே பிடிச்சிருப்போம். அதை இப்படி பிடிச்சிடுங்க. சென்ட்ரு வரும். சென்ட்ருலேருந்து இந்த பக்கம் அது எப்படி இருந்தாலும் இது சமமாக தான் வரும். அப்படி இல்லைன்னு நீங்கள் இப்படி சமமாக பிடிச்சாலும் ஒன்றும் இல்லை. இனி இந்த டாட்டை இந்த சைடு நம்ம அளவு வச்சுக்கலாம். 2 சைடும் ஒரே அளவு நீளமும் நம்ம பிடிக்கிறதும் ஒரே அளவு இருக்கணும்.
இப்போ டாட் கரெக்டாக வந்திருக்கு. இனி 4வது டாட் பிடிக்கலாம். கீழே அடி பக்கத்துலேருந்து 2 இன்ச்சு வைங்க. நறுக்கா 2 இன்ச்சு மார்க் பண்ண பிறகு அதை அப்படியே மடக்கிடுங்க. மடக்கிட்டு அந்த டாட்டுக்கு வந்து இன்னும் ஃப்ரெண்டில் ஒரு டாட் இருக்குது, ஃப்ரெண்டு கழுத்து பக்கம் ஒரு டாட் இருக்கு பாருங்க. அந்த டாட்டை அப்படியே இழுத்துருங்க. இழுத்த உடனே அது நேராக தான் தெரியும் உங்களுக்கு. அதை அப்படியே பிடிச்சிருங்க. இதையும் கொஞ்சம் இடம் தைச்சிட்டு இன்னும் டாட் பிடிச்சிக்க தெரியுமா, பக்கத்தில் எந்த டாட் இருந்தாலும் அதுலேருந்து 1.5 இன்ச்சு. இப்போ இந்த டாட் தான் நமக்கு பக்கத்தில் இருக்குது. இப்போ இதுலேருந்து தான் 1.5 இன்ச்சு வைக்கணும். 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிடுங்க. அதுக்கு எப்படி வச்சோமோ அதே போல் இதுக்கும் கீழே இருந்து 2 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு அதை அப்படியே மடக்கிட்டு இந்த பக்கம் வந்துமா டாட் அதை அப்படியே இழுத்துருங்க. இழுத்தோன்னு தெரியுதா, அதை எப்படி இழுத்தோமோ அதே போல் இதுவும் நேராக தான் அப்படியே மடக்கிடுங்க. இனி இந்த நீளத்தை இதுக்கு வச்சிடலாம். ஒரு சைடு நீங்கள் அளந்து வைங்க. அதுக்கப்புறம் இன்னொரு சைடுக்கு நம்ம தச்சதையே வச்சு இதே போல் பார்த்து இப்போ நம்ம கப் டாட்டு பிடிச்சாச்சு. எப்படி இருக்கு பாருங்க, கரெக்டாக இருக்கா? எங்கேயுமே ஒரு சுருக்கம் அது இது இல்லாமல் எப்படி இருக்கு பாருங்க. இதே மாதிரி நீங்களும் தச்சிங்கன்னா உங்களுக்கும் கரெக்டாக வரும். அதே போல் இதையும் பாருங்க, 2 சைடும் நம்ம பிடிச்சோம்ல, 2 சைடும் பாருங்க. இதுதான் முக்கியம். அதனால நீங்கள் வந்து என்ன அளவு எப்படி பிடிச்சனோ அதை நீங்கள் அப்படி பார்த்து பிடிங்க. இது கரெக்டாக வரேன். இப்படி இது பட்டி நம்ம அளவுக்கு. இது வந்து மெயின் கிளாத்தில் உள்ளது 2 பீஸ் இருக்குது. இனி உள்ள ஒரு பீஸ் வச்சுக்கலாம். இதில் 2 பீஸ் இருக்குது. இதை 2 சைடுக்கும் ஒன்று வச்சுக்கலாம். இப்படி ஃபுல்லாக சுற்றிலும் தையல் போட்டால் போதும். இப்போ எக்ஸ்ட்ரா கிளாத் எல்லாமே இது போல் கட் பண்ணி எடுத்துட்டு ஒரு பெட்டி ரெடி பண்ணியாச்சு. இனி இன்னொரு பெட்டி அதே போல் தான் இதுக்கு நேரம் ஆப்போசிட்டில் வர மாதிரி தான் வைக்கணும். எல்லாமே ப்ளவுஸில் பொறுத்தவரை கையாக இருந்தாலும் சரி தான், இந்த மாதிரி கழுத்தாக இருந்தாலும் சரி தான், பட்டியாக இருந்தாலும் சரி தான், ஒன்று ஆப்போசிட்டில் வர மாதிரி பார்த்துங்க. இது கட் பண்ணி விட்டுருக்கு, இதுவும் கட் பண்ணப்போ ரெண்டுமே இந்த மாதிரி வர மாதிரி பார்த்துட்டு தைங்க. இப்போ ரெண்டுமே கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். சரியா இருக்கு. இதையும் வச்சு பாருங்க, ரெண்டுமே சரியா இருக்கு. இந்த மாதிரி பார்க்கணும். ஒவ்வொன்றும் தச்சு முடிச்சோன்னு பார்த்துருங்க. சின்ன சின்னதாக விட்டா கூட நம்ம ஜாயின் பண்ணும்போது அது பெருசாக வந்துடும்.
இப்போ கழுத்து ப்ளவுஸ் இதை வச்சு நான் திருப்புற மாதிரி உங்களுக்கு சொல்லி தரேன். ஊசியை குத்தி அப்படியே நிறுத்திட்டு தான் நம்ம அந்த பாயை திருப்பி எடுக்கணும். நீங்கள் இந்த இடத்துல ஒரு ஊக்கு போட்டுவிடுங்க. நான் என்ன சென்டர்னு கட் பண்ணி விட்டுருக்கேன் லைனிங்லேயும் இதுலையும். எனக்கு அதனால நான் வச்சு தைச்சிருவேன். நீங்கள் இது உங்களுக்கு திருப்ப முடியலைன்னா இதில் ஒரு ஊக்கு இதில் ஒரு ஊக்கு போட்டுருங்க. பின் எல்லாம் போட்டுவிடுங்க. நீ உள்ள இருக்க துணி அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துருங்க. நான் இப்போ கட் பண்ண பற்றியெல்லாம் இது போல் கட் பண்ணி எடுத்துருங்க. இந்த கார்னருக்கு பார்த்தீங்களா, அதை மட்டும் இப்படி லேசாக கட் பண்ணுங்க. நம்ம தச்சிருக்க நூலை கட் பண்ணி விட்றாருங்க. 2 சைடும் கட் பண்ணணும் இந்த பக்கமும். இனி இதுக்கு படிமான தையல் போட்டு திருப்பினாதான் நல்லா இருக்கும். அப்படியேவும் திருப்பலாம், அது அவ்வளோக்கு நல்லா இருக்காது. இப்படி படிமான தையல் போடணும். இந்த நம்ம தச்சிருக்கிறத லைனிங் மேலே இப்படி திருப்பி விட்டு நம்ம ஏற்கனவே தையல் தெரியும், அது பக்கத்துலேயே தைங்க. இப்போ இந்த பா கழுத்து தானே, பா மாதிரி வச்சு தைக்கலாம் கிடையாது. இந்த படிமான தையல் போடும்போது நம்ம நேர் ப்ளவுஸ் துணியை எப்படி நம்ம தைப்போம், இழுத்து பிடிச்சி தானே தைப்போம். நேர் துணினா நம்ம இப்படி இழுத்து பிடிச்சி தைப்போம். அதே போல தான் இந்த இடத்துலையும் தைக்கணும். அது சரி, நமக்கு பா கழுத்து அப்படி தைச்சா நல்லா இருக்காதுன்னு நினைப்பீங்க. இப்போ நான் தச்சு காட்டுறேன் பாருங்க, பா கழுத்து எப்படி வரும்னு சொல்லி. இழுத்து நேர் துணியை எப்படி நம்ம தைப்போம் அதே போல தைங்க. படிமான தையல் போடும்போது இழுத்து இழுத்தே தைங்க, ஒன்றும் செய்யாது. இப்போ திருப்பி பார்ப்போம் பாருங்க எப்படி வரும்னு சொல்லி. இந்த இடத்த மட்டும் லேசாக எடுத்து விட்ருங்க. இதெல்லாம் கரெக்டாக வந்துடுது. இனி நம்ம இதுக்கு மேலே ஒரு தையல் போட்டுக்கலாம். இதெல்லாம் நம்ம இழுத்து தைச்சோம், அதனால அது பா எப்படி வந்துருப்பாருங்க. அதனால நீங்க இழுத்து தைக்கன்னு பார்க்காங்க, பா கரெக்டா வரும். நீ உள்ள திருப்பி நம்ம லைனிங் மேலதான் தையல் போடணும்.
2 இன்ச்சு நம்ம அளந்து கட் பண்ணி விட்டுருக்கோம். அதை நம்ம மடக்கி தைச்சிடலாம். முதுகில் டாட் பிடிச்சிக்கலாம். இதே போல் பாதியாக மடக்கிட்டு இப்போ 2 இன்ச்சுக்கு நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுப்போம். அதில் மார்க் பண்ணிவிட்டு இந்த எண்டை கொண்டு இது போல் கரெக்டாக அந்த மார்க்கிலே வச்சுட்டு இன்னும் இருக்கு பாருங்க, இதில் தான் நம்ம டாட் பிடிக்கணும். இந்த டாட்டுக்கு உயரம் 3.5 இன்ச்சு வச்சுக்கிடுங்க. ஒரு டாட் நம்ம பிடிச்சாச்சு. பிடிச்ச டாட்டை இது கரெக்டான அளவுக்கு கொண்டு வந்துருங்க. இது நம்ம இந்த பட்டியை இதில் வச்சு தைக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு போல விட்டுருங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் இதை ஜாயின் பண்ணுங்க. இந்த இடத்துல வரும்போது இந்த மெயின் டாட்டுக்கு பாருங்க, அதில் சின்னதாக ஒரு மடக்கு கொடுத்து அப்படியே உள்ள இப்படி திருப்பி விட்டு முக்கோண ஷேப்பில் வச்சிருங்க. இப்போ ரெண்டுக்கும் நம்ம பட்டியை ஜாயின் பண்ணி எடுத்தாச்சு. இனி இதில் கீழே மடக்கி இப்படி தைக்கணும். இது எவ்வளோ தைக்கணும்னு நம்ம பின் பக்கம் உள்ள பின் சைடு அளவு தான் பார்க்கணும். முதுகு சைடுக்கு பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம இந்த அளவு பார்க்கணும். இந்த சைடில் தான் நம்ம சைடு ஜாயிண்ட் வரும். அப்போ இது ரெண்டையும் இப்போ கரெக்டாக ஒன்றா வச்சுருங்க. வச்சுட்டு இங்கே எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள். இங்கே நம்ம மடித்து தைச்சிருக்கோம். முதுகு மடித்து தைச்சாச்சு. அது போக இதில் எவ்வளோ நீளம் இருக்கோ அதை தான் நம்ம மடித்து தைக்கணும். அப்போ தான் சைடு ஜாயின் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இந்த சைடு அதே போல் 2 ஷோல்டர் ஒன்று மேலே வச்சுட்டு முன் கழுத்து, இந்த முன் கழுத்து பக்கமும் இங்கே எக்ஸ்ட்ரா எவ்வளோ இருக்கு பாருங்கள், அதை மார்க் பண்ணிடுங்க. ஒரு சைடு மார்க் பண்ணுறது நம்ம ஃப்ரண்ட் கழுத்தை மட்டும் இதில் தான் நம்ம அளவு எடுக்கணும். ஏன்னா அது கட்டையே நிட்டயமாக ஆயிடக்கூடாது. அதுக்காக ஒரு சைடு மடக்கி தைச்சாச்சு. தைச்சதுனால இந்த பக்கம் தான் அளவு எடுக்கணும். ஃப்ரண்ட்டுக்கு மட்டும்தான் இந்த சைடு பாருங்க எவ்வளோ இருக்குது பாருங்க, அதை அப்படியே மார்க் பண்ணிடுங்க.
ஒரு சைடுக்கு நம்ம மார்க் பண்ணி வச்சு இன்னொரு சைடுக்கு இந்த சைடு ஜாயின் பண்ண தெரியுமா, அதை மட்டும் கை கரெக்டாக இது ஒன்று மேலே ஒன்று வச்சுட்டு இறுக்கி பிடிச்சிடுவோம். பிடிச்சிட்டு இங்கே இழுத்து இங்கே அளவு வைக்கணும். இனி இந்த கழுத்துக்கு கிராஸ் பீஸ் வச்சிடலாம். ஃப்ரண்ட் கழுத்துக்கு மட்டும்தான், பாக்கழுத்துக்கு நம்ம வச்சு திருப்பினால அதுக்கு இது தேவைப்படாது. ஃப்ரண்ட் கழுத்துக்கு மட்டும் கிராஸ் பீஸ் வச்சு ஜாயின் பண்ணலாம். இந்த கழுத்துக்கு நம்ம திருப்பணும். திருப்பும் போது இந்த வளைவுல எல்லாம் சின்ன சின்னதா கட் பண்ணி விட்டாதான் ரவுண்டு கரெக்டா வரும். இப்படி 1 இன்ச்சுக்கு கேப் விட்டு லேசா கட் பண்ணி விட்டுருங்க. நம்ம தச்சிருக்கதை கட் பண்ணி விட்டுறக்கூடாது. அதை அப்படியே திருப்பி ஒரு 1/4 இன்ச்சு அளவுல விட்டுட்டு இங்க பாருங்க, இப்படி மீ 1/4 இன்ச்சுக்கு கணக்கா விட்டு மீதியே உள் பக்கம் இப்படி திருப்பி விட்டுருங்க. இப்படி கட் பண்ணிட்டு திருப்பினாதான் வளைவு கரெக்டா வரும். எல்லாம் இது ஒரே அளவா வரணும். அதே மாதிரி தையலும் ஒரு சைடுல மட்டும் கரெக்டா அப்படியே வந்த இது போல வரணும். நம்ம இனி இதை மடக்கி எம்மிங் தான் பண்ணுவோம். இத உள் பக்கம் திருப்பி தான் எம்மிங் பண்ணுவோம். அதே போல இதை தைச்சுக்கலாம். இதுலயே அதே மாதிரி இந்த வளைவுல எல்லாம் சின்ன சின்னதா கட் பண்ணி விட்டுருங்க. இப்படி நீங்க கட் பண்ணி விட்டுட்டு திருப்பும் போது கரெக்டா வரும். இந்த வளைவு கரெக்டா வந்துடும்.
இதையும் அதுபோல பரவலமாக இப்படி மடக்கி எம்மிங் பண்ணிடுவோம். நம்ம இப்போ வச்சிருக்க பீஸ் வெளியே தெரியாது. இப்படி உள்பக்கமாக திருப்பிட்டு எம்மிங் பண்ணும்போது இந்த மாதிரி இப்படிதான் நமக்கு தெரியும். இதுல 2 பீஸ் இருக்கு. ஒன்னு வி பெட்டிக்கு, ஒன்னு ஐ பெட்டிக்கு. இங்க பாருங்க 2 பீஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் வி பெட்டியை வைக்கலாம். வி பெட்டி வந்து இந்த உள்ளதான் வைக்கணும், உள் பக்கம் தான் வைக்கணும் துணிக்கு. ஒரு 1/2 இன்ச்சு விட்டுடுங்க மேல. விட்டுட்டு அதை அப்படியே உள் பக்கம் மடக்கி விட்டுருங்க. மடக்கி விட்டுட்டு 1/4 இன்ச்சு அளவுல தைங்க. அப்படியே இந்த துணியை மட்டும் திருப்புங்க. வச்ச பீஸை திருப்பிட்டு படிமான் தையல் போட்டுக்கலாம். சவுண்ட் நாய் சவுண்டா? நம்ம தச்சிருப்போம்ல 1/4 இன்ச்சு, அதை திருப்பி லைனிங் மேல வச்சு தச்ச இடத்துக்கு பக்கத்திலேயே தையல் போடணும். இதுக்கு வேதான் படிமான தையல். இதுக்கு உள் பக்கம் வச்சோம், கொக்கி பட்டிக்கு வெளி பக்கம் வைக்கணும், நல்ல பக்கம். அதே போலதான் வைக்கணும். 1/4 இன்ச்சு 1/2 இன்ச்சு எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதை இருக்க துணியை நம்ம விட்ட துணியை அப்படியே உள் பக்கம் இதே போல மடக்கிடணும். இதையும் இப்படி இழுத்து விட்டுருங்க. இழுத்து விட்டு இதையும் இப்படி பக்கத்தை மாற்றி இதுக்கும் படிமான தையல் போடணும். இந்த லாஸ்ட் தையல் போட்டுருவோம், தையல் பக்கத்திலேயே போட்டுருங்க. இது வந்து நம்ம வி வைக்கக்கூடியது. அதுக்கு சின்னதாக ஒரு மடிப்பு மடித்து அதுக்கப்புறம் தான் நம்ம வி வைக்கணும். அதுக்கு ஒரு மடிப்பு மடிச்சுக்கலாம். பக்கத்தை இதே போல திருப்பி எடுத்துட்டு இதில் நமக்கு ஒரு 1/2 இன்ச்சு அளவு இருந்தால் போதும். மீதியை எவ்வளோ இருந்தாலும் நீங்கள் இந்த பக்கம் உள் பக்கம் இப்படி திருப்பி விட்ருங்க. திருப்பி விட்டு இந்த அளவு மட்டும் கரெக்டாக பார்த்து வைங்க, ஒரே அளவாட்டு. இனி இது வந்து ஐவுக்கு வைக்கக்கூடியது. அதனால என்ன பண்ணணும், நம்ம வச்ச பீஸை அப்படியே இப்படின்னு பாருங்க உள் பக்கமாக திருப்பி விட்றணும். திருப்பி விட்டுட்டு மடக்கி தைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, உங்களுக்கு தேவைக்கு எவ்வளோ வேணுமோ 1 இன்ச்சு போலன்னா 1 இன்ச்சு இப்படி மடக்கிடுங்க. மடக்கி பிடிச்சிட்டு அப்படியே மடக்கிடுங்க. இப்படி ஒரு மடக்கி பிடிச்சிட்டு அதை அப்படியே இப்படி மடக்கி தைச்சிடலாம். இங்க வரும்போது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விட்டு மீதியை கட் பண்ணி எடுத்துருங்க. எக்ஸ்ட்ரா விட்டு தான் உள் பக்கமா மடக்கி விட்டுறணும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கா, அதை இப்படி உள்ள இப்படி மடக்கி விட்டு தைச்சிடணும். இப்படி நம்ம எம்மிங் பண்ணும்போது வெளியே தெரியும். அதனாலதான் நான் அதை கட் பண்ணி விட்டேன். இப்படி நம்ம வந்து மடக்கி எம்மிங் பண்ற இடம் இது. இதெல்லாம் இப்படி எம்மிங் பண்ணா வெளியே தெரியாது. இப்படி நீட்டா நம்ம தச்சாச்சா. இது வந்து ஊக்குப்பட்டி ஐவுக்கு வைப்போங்களா அது. இனி இதில் வி வச்சுக்கலாம். இந்த ஜாயின்ல ஒரு வி வைங்க, இந்த லாஸ்ட் எண்டில். அப்புறம் இந்த 2க்கும் சென்ட்ரு பார்த்து ஒன்று வைங்க. இதே போல் இதில் மேலே ஒன்று, இந்த 2க்கும் சென்டரில் ஒன்று. இப்போ அந்த நம்ம மார்க் பண்ண இடத்துலலாம் வி மாதிரி வச்சு தைக்கலாம். நாட்டு சொல்லுமா.
இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கு, அதை நீங்க உள்ள மடக்கி விட்டுட்டு தான் வி வைக்கணும். இப்படி உள் பக்கமா மடக்கி இதை போல கரெக்டா இந்த அளவுக்கு கணக்கு பண்ணி உள் பக்கமா நீங்க எல்லாம் மடக்கி வச்சுட்டு அதுதான் நீங்க மேல ஒரு வி போடணும். இப்போ நம்ம வி வச்சாச்சு, அதே போல் இதுவும் வச்சாச்சு. பாருங்க, ரெண்டுமே நம்ம வச்சு கழுத்து வச்சாச்சு. இனி ஷோல்டர் ஜாயின் பண்ணுவோம். ஷோல்டர் ஜாயின் பண்ணும்போது இந்த உள் பக்கமாக வச்சு ஜாயின் பண்ணுங்க. அப்போ தான் இந்த பிசுறெல்லாம் தெரியாமல் நம்ம எப்படி ஜாயின் பண்ணலான்னு பாருங்க. நார்மலாக இப்படி தான் ஜாயின் பண்ணுவாங்க. இப்படி நம்ம ஜாயின் பண்ணணும்னா பாருங்க, இப்படி ஜாயின் பண்ணலாம். பண்ணிட்டு திருப்பினா இது நல்ல பக்கம் வந்துடும். ஆனால் இங்கே வந்து இந்த பிசுறு அப்படியே தெரிஞ்சுக்கிட்டே இருக்கும். இது தெரியாமல் நம்ம எப்படி ஜாயின் பண்ணோன்னு பாருங்க. அதே போல் நீங்களும் பண்ணுங்க. பாருங்க, இது ரெண்டுமே உள் பக்கம் இப்படி போட்டுடுங்க. இது அந்த பக்கம் உள்ளது, இதையும் இப்படி வச்சிருங்க. இது ரொம்ப ஓரமாக தான் தையல் போடணும், ஒட்டில் தான் தையல் போடணும். இதுக்கு நம்ம வச்சு திருப்ப தான் செய்ய போகிறோம். இதையும் அதே போல் ரொம்ப ஒட்டில் தான் எவ்வளவு நீங்கள் மேலே ஒட்டில் போட முடியுமோ, ஓரமாக போட முடியுமோ அந்த அளவு போட்டுடுங்க. இப்போ நம்ம ரெண்டு சைடும் ஓரமாக போட்டாச்சு பாருங்க. தையல் சும்மா லேசாக தான் போட்டுவோம். இனிமே தான் நம்ம எப்பவும் பிடிப்போம்ல காலிஞ்சு, அந்த மாதிரி பிடிக்கலாம். நீ எப்பவும் போல இதை இப்படி மடக்கி நம்ம 1/4 இன்ச் அளவில் பிடிப்போம், அதே மாதிரி 1/4 இன்ச்சுக்கு பிடிங்க. டபுள் தையல் போட்டாச்சு. இப்ப பார்க்கணும், திருப்பி பாருங்க எப்படி இருக்குன்னு. இப்ப இருக்கா ஷோல்டர் எப்படி இருக்கா, உள் பக்கம் பாருங்க, அந்த பிசுறு தெரியாது, இப்படி நீட்டா இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் தையல் போடுங்க, அழகா இருக்கும். இனி இதுல கை வச்சு ஜாயின் பண்ணலாம். கை வைக்கும் முன்னாடி இது மாதிரி சின்ன சின்னதா நீட்டு இருந்துச்சுன்னா இதெல்லாம் கொஞ்சம் கரெக்டா வெட்டி எடுத்துருங்க. கையில் சென்டர் நம்ம கட் பண்ணி விட்டுருக்கோம், அது தெரியும். கட் பண்ணும்போதே ப்ளவுஸ் கட் பண்ணுவோம்ல, அப்போவே இந்த சென்டர் கட் பண்ணி தான் விடுவோம். இந்த கட் பண்ண சென்டரும் இந்த ஜாயிண்ட் வரும் பாருங்க, இந்த ரெண்டையும் ஃபர்ஸ்ட் ஒன்றா வைங்க. வச்சு இப்படி பிடிங்க, ஒரு கையில் பிடிச்சிட்டு இந்த இடத்த இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இடமா வச்சு பார்க்கணும். இது எங்கே எதில் வந்து முடியுதோ அந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் தைக்க தொடங்கணும். வருங்க, இப்போ நமக்கு இது வரைக்கும் வருது. அப்போ அதே இடத்துல இருந்து தான் நம்ம தைக்கணும். இப்போ நான் கட் பண்ணி விட்டதும் இந்த ஜாயிண்ட் ஒன்றா இருக்கு பார்த்தீங்கன்னா, இதே போல் நீங்களும் தைங்க. அப்போ தான் இந்த கை கரெக்டாக வரும். கூட ஒரு தையல் போட்டுக்கலாம். கைக்கெல்லாம் 2 தையல் போடணும், அப்பதான் பிரியாம இருக்கும். இப்போ நம்ம ஒரு கை தைச்சாச்சு பாருங்க, கரெக்டா இதுக்கு பத்தியெல்லாம் இன்னொரு கை தைச்சுக்கலாம்.
இதுலேயே நான் சென்டர் கட் பண்ணி விட்ருக்க தெரியும். அதே மாதிரி ஜாயிண்ட் இருக்குது. ஜாயிண்ட் இது இந்த கைக்குமே அதுக்கு எப்படி வச்சோமோ அதே போல் இப்படி பிடிச்சிட்டு கொஞ்சம் கொஞ்சம் இடமா இப்படி வைங்க. இப்படி வச்சுட்டு இப்படி வச்சு இப்படி வச்சுட்டு இதெல்லாம் எதில் வந்து முடியுதுன்னு பாருங்கள். இதில் தான் முடியுது. அப்போ இதுலேருந்து தான் தைக்கணும். இனிமேல் சைடு ஜாயிண்ட் பண்ணலாம். அது மட்டும்தான் சைடு ஜாயின் பண்ணிடலாம். முதுகு சைடு இருக்கு பாருங்க. இதை இப்படியே எடுத்துட்டு இதை பாதியாக இப்படி மடக்கி வச்சிருங்க. இப்படி நீட்டாக மடிச்சு வச்சுட்டு அளவு ப்ளவுஸையும் இதே போல் பாருங்க. முதுகு பக்கம் இந்த 2 ஜாயிண்ட் இப்படி கையில் பிடிச்சிட்டு இப்படி ஒரு கையில் பிடிச்சிடுங்க. பிடிச்சிட்டு இதை இப்படி வைங்க. இது எந்த இடத்துல வருதுன்னு பாருங்க. அந்த இடத்துல மார்க் பண்ணுங்க. இனி கையில இருந்து தான் நம்ம ஜாயின் பண்ணணும். கையை அதே போல் இப்படி மடக்கிடுங்க. அடிக்கையை பாதியாக மடக்கி நீட்டாக இப்படி எடுத்து வச்சிருங்க. அளவு ப்ளவுஸில் அடிக்கையை எடுத்துடுங்க. இது எந்த இடத்துல வரும்னு பாருங்க. அதில் மார்க் பண்ணுங்க. இந்த இடத்துல இருந்து கொஞ்சம் தச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு அளவாக நம்ம பார்க்கலாம். இப்போ கொஞ்சம் இடம் தச்சாச்சு. இனி இந்த அளவு பார்க்கணும். இதை நான் கட் பண்ணி விட்டுருக்கேன். உங்களுக்கு நான் வந்து ஒரு அளந்து காட்டேன். இதில் ஷோல்டருக்கு பாருங்கள். இதை எப்படி மடக்கி விடுங்க. இதுலேயும் ஷோல்டர் இருக்கும். ரெண்டையும் இப்படி ஒன்றா வைங்க. தெரியுதா? இதுலையும் கட் பண்ணி விட்டு இதுலேயும் கட் பண்ணி விட்டு இப்படி வச்சு பாருங்க. இருக்கா? இது இந்த ஜாயிண்ட் எதில் வருதுன்னு பார்த்து அந்த இடத்துல தான் நீங்கள் தைக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் இடம் தைச்சிட்டு அப்படியே நிறுத்தணும். நிறுத்திட்டு இனி இந்த அளவு பார்க்கணும். இது வி போட்டுக்கலாம். இந்த சைடு உள்ள அளவு ப்ளவுஸில் இதே போல் வி போட்டுக்கலாம் ஒரு சைடு. அந்த சைடில் தான் இதுக்கு அளவு பார்க்கணும். இதில் வி இருக்கா, இதுலேயும் வி இருக்கா. அப்போ இதை இப்படி வைக்கணும். இது எந்த இடத்துல வருது பாருங்கள். இந்த ஜாயிண்ட்டு அதில் ஒரு மார்க்கு. இப்போ இதில் என்ன மார்க் போட்டுக்கோம், இதில் என்ன மார்க் போட்டுக்கோம். இது ரெண்டு இப்படி ஒன்று மேலே ஒன்றா வச்சு பாருங்கள். வச்சு பார்க்கும்போது இந்த மார்க்கும் கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி இருக்குது. இது இங்கே இருக்குது, அது கொஞ்சம் தள்ளி இருக்குது. அப்போ இப்படி வர ஏதாவது ஒரு சைடு வரும். எப்பமாவது ஒருக்கா தான் இப்படி வரும். வந்துச்சுன்னா ரெண்டுக்கும் சென்டரில் நீங்கள் மார்க் பண்ணி அதில் தான் ஜாயின் போடணும். அப்போ தான் சுற்றளவு கரெக்டாக இருக்கும். இனி எக்ஸ்ட்ரா 2 தையல் போட்டுடலாம். இப்போ தையல் போட்டாச்சு. இந்த மாதிரி நேராக தையல் வரணும். அப்போ தான் இந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குன்னு நம்ம நினைக்க முடியும். இந்த மாதிரி தான் தையல் இருக்கணும். ப்ளவுஸ் கரெக்டாக வெட்டி தைச்சோம்னா இந்த மாதிரி தான் இருக்கும். இல்லைன்னா அந்த நம்ம அளவு பார்த்தோம்ல, ஒவ்வொரு அளவும் கோணி வரும். ஒரே லைனாக வராது. இப்போ இதையும் அதே போல் அளவு பார்க்கலாம். இந்த அடிக்கை எடுத்து இப்படி வச்சிடணும். வச்சுட்டு அது எந்த இடத்துல மார்க், ஏற்கனவே அது மார்க் போட்டிருக்கேன். நான் வந்து ப்ளவுஸ் கட் பண்ணும்போது போட்ட லைன் தெரியுது. அதிலே தைச்சா போதும்.
நான் இதில் கட் பண்ணி தான் விட்டுருக்கேன். இல்லைன்னா நான் வச்சு பார்த்தேன் பார்த்தீங்கன்னா அது மாதிரி அளவு தான் வச்சு பார்க்கணும். ப்ளவுஸ் கட் பண்ணும்போதே இந்த அளவெல்லாம் நம்ம கட் பண்ணி விட்டோம்னா நம்ம இப்போ பார்க்க வேண்டாம். இப்போ உங்களுக்காக தான் இதை நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். பாருங்களேன், இந்த ஷோல்டர் அப்படி மடித்து பிடிச்சிட்டு இந்த ஷோல்டர் அப்படி ஒன்றா வச்சுருங்க. வச்சுட்டு இங்கே பிசு தெரியுது, இதுலேயும் இருக்குது. இப்போ இது எப்படி பாருங்கள், இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வைக்கணும். இங்கே பாருங்கள், இது எந்த இடத்துல இந்த ஜாயிண்ட் நூல் தெரியும் பார்த்தீங்களா? ஏற்கனவே நான் இங்கே கட் பண்ணி விட்டுருக்கேன். எனக்கு என்ன இருக்குது கட் பண்ணி விட்டது உங்களுக்கு தெரியணுங்காக நான் வந்து இதில் காட்டுறேன். அங்கே கொஞ்சம் தைச்சி நம்ம நிறுத்தி வச்சுருக்கோம். தைக்கும்போது கவனமாக தைக்கணும். இந்த ஜாயிண்ட் இப்படி ஒன்றா இருக்க மாதிரி இப்படி அம்மிக்கு பிடிச்சிக்கிட்டு அதை அப்படியே பிடிச்சிடுங்க. பிடிச்சிட்டு தான் அந்த இடத்துல நீங்கள் தைக்கணும். இனி இது எந்த பக்கம்னு பாருங்கள். இது வந்து அழிவுக்கு பக்கம். அப்போ அளவு ப்ளவுஸ்லேயும் அழிவுக்கு பக்கம் தான் எடுக்கணும். அது எந்த இடத்துல வருது பாருங்கள் ஜாயிண்ட்டு. இப்போ இந்த 2 ஜாயிண்ட்டும் ஒன்றுக்கு மேலே ஒன்று வைக்கணும். இதுவும் அதே மாதிரி தான். இந்த நம்ம மார்க் பண்ண இங்கே இருக்குது, இதில் மார்க் பண்ண கொஞ்சம் தள்ளி இருக்குது. இப்படி ரெண்டுமே தள்ளி தள்ளி வந்துச்சுன்னா நீங்கள் சென்டரில் தையலை போட்டுறணும். நீ எக்ஸ்ட்ரா தையல் 2 போட்டுடலாம். இதெல்லாம் தையல் நேராக வந்திருக்கு. இந்த மாதிரி தான் நேராக வரணும். கிராஸில் அப்படி வளைஞ்சு வளைஞ்செல்லாம் வரக்கூடாது. இப்போ நம்ம எல்லாமே தைச்சி முடிச்சாச்சு. இந்த சுற்றளா மட்டும் ஒருக்கா அளந்து பார்த்துடலாம். ஒரு சைடு இருந்தே அளக்கணும். இப்படி இது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்குது. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களுக்கு கொஞ்சம் லூஸாக இருக்குன்னு தான் சொன்னாங்க. அதனால தான் கொஞ்சம் பிடிச்சி வச்சுருக்கோம். இப்போ நம்ம ப்ளவுஸு தைச்சி முடிச்சாச்சு. இதில் இந்த இது வந்து கரெக்டாக வரணும். அப்போ தான் இந்த ப்ளவுஸ் கரெக்டாக இருக்குங்க. பாருங்கள் இது எப்படி இருக்குது பார்த்தீங்களா? இதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டெப்பை நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். இந்த வீடியோவில் எல்லாமே நான் சொல்லி தான் தந்திருக்கேன். அதே மாதிரி தைங்க. உங்களுக்கு ஏதாவது இதில் டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் அதை கிளியர் பண்ணிடலாம். இந்த வீடியோ பார்த்து உங்களுக்கு பிடிச்சுன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள். லைக் பண்ணால் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோ இனி தொடர்ந்து போட்டுட்ருப்போம். ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். இது பார்க்கறது உங்களுக்கு எப்படி அதை தைக்கணும்னு நான் இதில் எல்லாமே புரியும்படியாக சொல்லி தந்துருப்பேன். அதுவுமே இதில் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இனி அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.